ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள். இப்போ நான் வந்து எல்லா கலர்லேயும் 2 ஒயர் எடுத்து நான் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம வந்து ஒரு சிவன் கண் கூட போட போகிறோம். அதுக்கு பாருங்கள், ஒயர் கட் பண்ணிக்கிறேன். 1 2 3 4 5 6 7 8 8.5 இந்த 6 இருக்குது பார்த்தீங்களா? அதுக்கு நேராக வந்து ஒயர் வச்சுட்டு நம்ம வந்து கட் பண்ணிக்கணும். மொத்தம் நான் வந்து 30 ஒயர் கட் பண்ணியிருக்கிறேன். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட் லைன் வந்து நம்ம போடலாம். எல்லோ கலர் ரன்னிங் ஒயர் எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு இப்போ நான் கட் பண்ணி வச்சுருக்கிற பிளாக் கலர் ஒயரை வந்து நான் போட்டுட்டு ஃபஸ்ட்டு வந்து நார்மல் நாட் தான் போடணும். இப்போ போட்டாச்சு. அதுக்கடுத்து சிவன் கண் போடணும். இப்போ என்ன பண்ணணும், ரன்னிங் ஒயர் பின்னாடி நம்ம வந்து இது போல் மடித்து வச்சுக்கணும். வச்சுட்டு இந்த ஒயரை வந்து இது போல் லெஃப்ட் சைடில் அப்படியே திருப்பி இப்போ அந்த பிளாக் கலர் ஒயர் உள்ள விட்டு இழுத்துக்கணும். இப்போ இந்த கீழே இருக்க ஒயருக்கு பாருங்கள், அதை வந்து மடித்து இந்த எல்லோ கலர் ஹோல்குள்ளே விட்டு டைட் பண்ணிக்கணும். இப்போ சிவன் கண் நாட் போட்டாச்சு. இது வந்து சைடில் வந்து ரன்னிங் ஒயர் வந்துடும். இப்போது நான் இதில் எல்லா கலர் இதையும் சேர்த்துட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இப்போ 30 ஒயரையும் சேர்த்தாச்சு. பாருங்கள், இதுதான் ஃபஸ்ட் லைனு. அவ்வளோதான். இப்போ ஃபஸ்ட் லைன் ஜாயின் பண்ணியாச்சு. அதுக்கு அடுத்தது இதே போல் நம்ம வந்து எல்லோ கலர் ஒயரையே எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு இந்த மாதிரி சைடில் விட்டுறணும். விட்டுட்டு இப்போ வந்து இந்த ஓரத்தில் வந்து சிவன் கண்ணில் போடணும். ஃபஸ்ட்டில் நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது நார்மல் நாட்டில் ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ வந்து சிவன் கண் போடணும். இப்போ இதே போல் நம்ம வந்து ஃபுல்லாக போட்டு முடிச்சுட்டு அந்த லாஸ்ட்டில் வந்து நம்ம கட் பண்ணிடணும். இப்போது இதுதான் வந்து நமக்கு சென்டர் லைன். இந்த 2 ஒயரும் நமக்கு வந்து சென்டர் லைனாக வச்சுட்டு இப்போ வந்து மேலேயும் கீழே நம்ம போடணும். இப்போ நான் உங்களுக்கு வந்து ஃபுல்லாக போட்டு முடிச்சுட்டு காட்டுறேன் பாருங்கள். மொத்தம் வந்து 12 லைன் போட்டிருக்கிறேன். அவ்வளோதான், அடி போட்டு முடித்தாச்சு. அதுக்கு அடுத்தது நம்ம வந்து ரன்னிங் ஒயர் எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு ஒயிட் கலர் நான் எடுத்திருக்கேன். இப்போ வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது நார்மல் நாட்டில் தான் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட் நாட் போட்டாச்சு. அதுக்கடுத்து சிவன் கண் போடணும். இதே போல் தான் நம்ம வந்து மாற்றி மாற்றி போடணும். நான் வந்து இந்த லைனுடைய லாஸ்ட்டில் வரும்போது நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இப்போது இந்த சைடில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஒயரு அளவே நம்ம வந்து ஒரு ஒயர் கட் பண்ணி வச்சுக்கணும். வச்சுட்டு இது போல் நம்ம வந்து உள்ளுக்குள்ளே வந்து ஒயர் சொருகிக்கணும் லாஸ்ட்டில். இப்போ வந்து ஒரு 4, 5 நாட்டுக்கு வந்து நம்ம வந்து சொருகி விட்டுறணும். இப்போ பாருங்கள், சொருகியாச்சு. இப்போ நம்ம வந்து லாஸ்ட்டு நாட் வந்து நார்மல் நாட்டில் முடிக்கிறோம்.
இப்போ பக்கத்தில் உள்ள நாட்டும் நார்மல் நாட் போடுற மாதிரியே வரும். அதனால தான் நம்ம வந்து ஒரு ஒயர் சொருகிட்டு போடுறோம். இப்போ பாருங்கள், அந்த ஒயர் சொருகணும் பார்த்தீங்களா, அந்த ஒயரில் வந்து இப்போது நம்ம வந்து ஷிவன் கண் போடணும். அதுக்கடுத்து பக்கத்தில் உள்ள ஒயரில் வந்து நார்மல் நாட் போடணும். இதே போல் தான் நம்ம வந்து 4 மூலையிலும் வந்து ஒயர் ஜாயின் பண்ணணும். ஜாயின் பண்ணிவிட்டு அப்படியே போட வேண்டியது தான். இது வந்து லாஸ்ட்டில் இருக்கிற ஒயர் வந்து கொஞ்சம் நல்லா வந்து பக்கத்தில் நெருக்கி டைட்டாக போட்டுக்கணும். இப்போ இந்த ஒயிட் கலர் ரன்னிங் ஒயரை வச்சுட்டு இப்போ நான் வந்து 11 லைன் போட போகிறேன். இப்போ நான் அந்த 11 லைன் போட்டுட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இப்போ ஃபுல்லாக போட்டு முடிச்சாச்சு. இப்போ என்ன பண்ணணும், இந்த ரன்னிங் ஒயரை வந்து நம்ம கட் பண்ணிடணும். இப்போது அதுக்கு அடுத்தது ஒயிட் கலர் ரன்னிங் ஒயர் எடுத்துக்கணும். எடுத்துட்டு நம்ம கட் பண்ண இடத்துல இருந்து பக்கத்தில் அப்படியே போட ஆரம்பிக்க வேண்டியது தான். இப்போது இந்த பிளாக் கலர் ரன்னிங் ஒயரை வச்சுட்டு நான் 2 லைன் போட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இப்போது இதுக்கு அடுத்தது நம்ம வந்து ஒயிட் கலர் ரன்னிங் ஒயர் வச்சுட்டு 2 லைன் போடணும். அதுக்கு அடுத்தது பிளாக் கலர் ரன்னிங் ஒயர் வச்சுட்டு 2 லைன் போடணும். நான் உங்களுக்கு வந்து ஃபுல்லாக போட்டு முடிச்சுட்டு காட்டுறேன் பாருங்கள். இப்போ போட்டு முடிச்சாச்சு. அவ்வளோதான். அதுக்கு அடுத்தது நம்ம வந்து மறுபடியும் வந்து ஒயிட் கலர் ரன்னிங் ஒயரே வச்சுட்டு ஃபுல்லாக போட்டு முடிக்கணும். நான் கூட ஃபுல்லாக போட்டு முடிச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இந்த ஒயர் வந்து சைடில் ஜாயின் பண்ணாமல் எப்படி போடுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து உங்களுக்கு அடுத்த முறை நான் போட்டு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், நான் 11 லைன் போட்டுட்டேன் மேலே. இப்போ இந்த அளவுக்கு ஒயர் வந்துட்டுது. இப்போ நம்ம இது என்ன பண்ணணும், உள்ளுக்குள்ளே சொருகி விட்டுறணும். இப்போ எப்படி சொருகிறதுன்னு சொல்லிட்டு காமிக்கிறேன் பாருங்கள் உங்களுக்கு. இப்போது இது போல் மாற்றி மாற்றி தான் இருக்கும். இப்போ நம்ம வந்து 3வது நாட்டில் தான் சொருகணும். கொஞ்சம் கூடைய வந்து லைட்டாக இப்படி திருப்பி திருப்பி நம்ம வந்து மாற்றி மாற்றி சொருகி விட வேண்டியது தான்.
இப்போ பாருங்கள், இப்போ இந்த சைடு வந்து நம்ம சொருகுறோம். இப்போ வந்து அப்படியே லைட்டாக திருப்பிட்டு, இப்போ ரைட் சைடில் சொருகணும். அடுத்தது லெஃப்ட் சைடில் சொருகி விடணும். இதே போல் நான் கூட ஃபுல்லாக சொருகிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். சொருகி முடிச்சாச்சு. இது பாருங்கள், சைடில் அப்படியே அந்த ஏணிப்படி முடிச்சு லைனாக தெரியுது பாருங்கள். அவ்வளோதான், இது போல் தான் இருக்கும். இந்த கூடை போட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். Thank you.